அன்புக்குரிய புத்தரங்கங்களை பரிசுத்த திருத்துவ ஆலய மக்களாகி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். வெள்ளான்விளை குருசேகரம், தூத்துக்குடி நாஸ்ரீ திருமண்டலம். இந்த திருச்சபை பார்த்தவுடன் எங்களுடைய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம், மங்களாச்சுரண்டை குருசேகரம், பரன்குன்றாபுரம் திருச்சபை இப்படி தான் இருக்கும். முன்னால் இதை பார்த்தோன்னே இவ்வளோ கூட்டம்தான். அதை பார்த்தோன்னே எனக்கு எங்களுடைய திருச்சபை ஞாபகம் வந்துச்சு. நான் இப்போ இருப்பதெல்லாம் சென்னையில் இருக்கிறேன். டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி, டிஎஸ் பட்டம்படி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப் மற்றும் டேனியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இப்படி பல பிஸ்னஸ் இருக்குது. பிஸ்னஸ் மத்தியில் இந்திய மிஷனரி சங்கத்தில் 6 வருடங்கள் நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக, தேசிய தலைவராக 6 வருடங்கள் இருந்தேன் ஐஎம்எஸில் கடந்த காலங்களில். அதைத் தொடர்ந்து இப்பொழுது என்எம்எஸ்ஐ, நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா, இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தில் ட்ரெஷரராக இப்பொழுது கிட்டத்தட்ட 1.25 வருஷமாக இருக்கிறேன். அந்த என்எம்எஸ்ஐ மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். ஐஎம்எஸ்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 1903 பிப்ரவரி 12 ஆரம்பிக்கப்பட்டது ஐஎம்எஸ், இந்திய மிஷனரி சொசைட்டி. 20 பேரை கொண்டு 5 குருவானவர்கள், 15 லே பீப்பிள். தூத்துக்குடி திருநெல்வேலி திருமண்டலம், அன்னைக்கு திருநெல்வேலி திருமண்டலமாக இருந்துச்சு. இந்த திருமண்டலத்திலிருந்து 120 ஆண்டுகளுக்கு முன்னால் 20 பேரால் 5 குருவானவர்கள் மற்றும் 15 லே பீப்பிள்ஸ் கொண்டு ஆரம்பித்தாங்க. இந்திய மக்களால் இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். ஃபாரின் எய்டு வாங்கக்கூடாது, ஃபாரினர் காஸ்பல் சொல்லக்கூடாது. நமக்கு நாமே நிற்கணும், நம்ம கையில் நம்ம தான் முட்டிக்கரணை அடிக்கணுங்கிறத வெள்ளான்விளை மண்ணின் மைந்தர் வேதநாயகம் ஆசிரியா சாமுவேல் அவர்கள் உருவாக்கினார். அது 1905 3ஆம் ஆண்டு பிப்ரவரி 12 பின்னால் அந்த சொசைட்டியை, அந்த ஐஎம்எஸை தூத்துக்குடி நாஸ்ரீ இந்த திருமண்டலம், திருநெல்வேலி திருமண்டலமாக கொடுத்துட்டார். இதை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லிவிட்டு டிசம்பர் 21 1905ஆம் ஆண்டு சிராம்பூர் யூனிவர்சிட்டி கல்கட்டாவில் 17 பேராயர்களை கொண்டு, 17 பேராயர்னா சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, லுத்ரன், மார்த்தோமா, இப்படி அநேக பேராயர்களை கொண்டு பிரிந்து கிடக்கும் திருச்சபைகளை ஒன்றாக உருவாக்கி, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாங்கிற திருச்சபைகளை உருவாக்கி, எல்லா திருச்சபைகளும் இந்திய மக்களால் இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறது தான் என்எம்எஸ்ஐ, இந்திய சுதேச மிஷனரி இயக்கம். அதை ஆரம்பித்தவரும் வேதநாயகம் ஆசிரியா சாமுவேல் தான். அந்த 2 ஆண்டுகள் கழித்து ஆரம்பித்து, அந்த ஐஎம்எஸ் என்பது தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களால் காக்கப்பட வேண்டும். என்எம்எஸ்ஐ என்பது இந்தியாவில் உள்ள எல்லா திருச்சபைகளும் இதில் இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, ஒரு கூட்டு மனப்பான்மையோடு அவர் அதை உருவாக்கினார். அதை உருவாக்குவதற்கு காரணம் என்னென்னா, நம்முடைய முன்னாள் அம்பேத்கர் அவர்கள், சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார். என்னுடைய தாயின் மதத்திலிருந்து நான் புத்த மதத்திற்கு போகிறேன். என் தாயின் மதமாகிய இந்து மதம் ஏற்றத்தாழ்வு படி நிலைமை காணப்படுகிறது, அதெல்லாம் நான் புத்த மதத்திற்கு போகிறேன்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட போய் வேதநாயகம் ஆசிரியா சாமுவேல், வெள்ளான்விளையுடைய மண்ணின் மைந்தர், அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? வேதநாயகம் ஆசிரியா சாமுவேல் அப்பா பேர் சுப்பிரமணி. அவர் போய் வேதநாயகம் ஆசிரியா ஐயா போய் கேட்குறாரு, எப்பா ஐயா, கிறிஸ்தவ மதம்தான், கிறிஸ்து தான் ஏழைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 17 சொன்னீங்கன்னா, மத்தேயு 4:15 பார்த்தீங்கன்னா, ஏசாயா 9:6 பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, எபேசியர் 4ஆம் அதிகாரம். இதுதான் கிறிஸ்தவம், வேறு எந்த மதமும் இல்லைன்னு சொன்னார். அப்போ அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், கிறிஸ்தவத்தில் தான் இருக்குப்பா, உண்மை தான், நல்லது தான், கரெக்டாக இருக்கு ஐயா, ஆனால் எந்த கிறிஸ்தவத்துக்கு வர்றது?
எந்த சிஎல்எஸ்க்கு வரதா, சிஎம்எஸ்க்கு வரதா, ப்ரெஸ்பிரேட்டருக்கு வரதா, ஆங்கிலிக்கன் மிஷனுக்கு வரதா, இங்கிலாந்து மிஷனுக்கு வரதா, எல்எம்எஸ்க்கு வரதா, எந்த மிஷனுக்கு வருது? ஒவ்வொரு மிஷனும் ஜாதி நிலை பிரிந்து கிடக்குதே. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சர்ச்சு வச்சுருக்காங்க. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டுமென்றால் நாம் எந்த கிறிஸ்தவத்துக்கு வர்றது என்று கேட்டார். அப்போ தான் கிறிஸ்துவுக்குள் ஒரு யூனிட்டி இல்லைன்னு அவர் எல்லா திருச்சபை தலைவர்களை சந்தித்து ஒரு 1947 செப்டம்பர் 27 ஒருங்கிணைந்த திருச்சபைகளை உருவாக்கினார். அதுதான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, வட இந்திய திருச்சபை. அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வட இந்திய சிஎன்ஐ, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, அதை உருவாக்கி அதன் மூலம் உருவானதான் ஐஎம்எஸ், என்எம்எஸ். ஐஎம்எஸ் என்பது வளர்ந்த ஒரு ஸ்தாபனம். ஏன்னா எந்த ஊரில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மக்கள் இருக்காங்களோ காணிக்க பை நிறையும். ஏன்னா கொடுக்கறதுக்கு நமக்கு ராணி சைர்வால் சொல்லி கொடுத்துருக்கிறார். பிடியரிசி காணிக்க, ஒரு நாள் வருமானம், லக்கோடா காணிக்கை, எல்சிஎஃப், இதெல்லாம் ராணி சைர்வால் சொல்லி கொடுத்துருக்கிறார். எல்சிஎஃப்னால் என்னென்னு தெரியுமில்ல? என்னது? லோக்கல் சர்ச்சு ஃபண்டு. சென்னையில் பில்டிங் கமிட்டின்னு பேர். அதுக்கு டைசிஸ் பெர்மிஷன் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் வைத்து இந்த சர்ச்சுடைய மெயின்டெனன்ஸ், சுண்ணாம்பு அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், ஒரு ஏழைக்கு உதவணும், ஒரு காஸ்பல் சுவிசேஷ பண்டிகைக்கு போகணும், இப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்குவதற்காக லோக்கல் சர்ச் ஃபண்டு சொன்னார். லக்கோடா காணிக்கை, ஒரு மாத காணிக்கை, ஒரு நாள் காணிக்கை, பிடியரிசி காணிக்கை. அந்த பிடியரிசி காணிக்கை மூலம் தான் நமது பகுதியில் அசன பண்டிகை. வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் தினம் உங்கள் சோறு பொங்குறப்போ ஒரு பிடி அரிசி எடுத்து பையில் போட்டுட்டு வச்சிங்கன்னா கேட்டகிஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வருவார். ஒரு சனிக்கிழமை வாங்கியாந்து சர்ச்சில் வச்சுருவார். நான் ரேஷன் அரிசி சாப்பிடுவேன், இவங்க பொன்னி அரிசி சாப்பிடுவாங்க, இவங்க ஐயா டொண்டி சாப்பிடுவாங்க, இவங்க இன்னொன்று அதாவது பாசுமதி சாப்பிடுவாங்க. இப்போ தான் இதெல்லாம். அன்றைக்கி நிலத்தில் விளைஞ்ச அரிசியை தானே வீட்டில் வச்சுருந்தோம். ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு தானே மீதி விற்போம். இப்போ தானே அந்த அங்கேயே விற்றுட்டு வந்துடுறோம். அறுக்கிறப்பவே அதே அப்படியே விற்றுட்டு காசாக்கி பையில் போட்டுட்டு வந்துடுறோம். கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றோம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அரிசி எங்கள் மாமனார்லாம் ஒரு வருஷத்துக்கு நெல்லை வீட்டில் வச்சுருப்பார். இருப்பான் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அவிச்சி குத்தி அந்த ஒரிஜினல் அரிசி தான் சாப்பிடுவார், உரம் போடாது. இப்போ உரம் போட்ட அரிசி சாப்பிட்டாலும் சுகர் கூடுது, ப்ரெஷர் கூடுது, எல்லா வியாதியும் மனுஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. அப்போ எல்லார் வீட்டு அரிசியும் ஒன்றா சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு நாள் ஏழைகளுக்கு சாப்பாடு, ஒரு நாள் பொத்தரங்க விலையில் சாப்பாடு, ஒரு நாள் வெள்ளாம் விலையில் சாப்பாடு, ஒரு நாள் ஜியா நகரில் சாப்பாடு, இப்படி ஏழைக்கு எல்லா ஊர்லேயும் சோறு கிடைக்குன்னு ஆரம்பிக்கப்பட்டதான் என்னது அசன பண்டிகை. அசன பண்டிகை தொடங்கினது ரீசனே அந்த அந்த அவர் ஐயர் எதுக்கு தொடங்கினாருன்னா, ராணி சைர்வால் எதுக்கு தொடங்கினாருன்னா, எல்லாத்துக்கும் சோறு கிடைக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பொதுவான உணவு. ஒரு நாளைக்கு இங்கே, ஒரு நாளைக்கு அங்கே, இதுக்கு தான் வெள்ளான் விலை, அதை நம்ம அரிசி கொடுக்கணும். அதுக்கு தான் பிடியரிசி காணியை உருவாக்குனார். இப்படி தான் திருச்சபை உருவாயிடுச்சு. அதன் மூலம் உருவானதான் என்எம்எஸ்ஐ. என்எம்எஸ்ஐ என்பது ஐஎம்எஸ்ஸுடைய வளர்ச்சி. இப்போ நான் 6 வருடங்கள் ஐஎம்எஸ்ஸில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறப்போ 850 ஊழியர்கள் இருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு 38 லட்ச ரூபா சேலரி கொடுத்தோம், 38 lakhs. நாங்கள் இருக்கிறப்போ 1.5 வருஷம் கொரோனா, 6 வருஷத்தில் 1.5 வருஷம் கொரோனா, 4.5 வருஷத்தில் அதனால் 4.5 வருஷம் தான் வேலை செஞ்சோம். நானும் ஜிஎஸோடு இணைந்து நானும் ஒன்றேன். 800 ஊழியர்களை 2000 ஊழியர்களாக மாற்றினோம். ஒரு மாதத்திற்கு 1,38 லட்ச ரூபா சேலரி கொடுத்தோம். வெறும் 68 லட்ச ரூபா சேலரி கொடுத்த இடத்துல 1,38 லட்ச ரூபா சேலரி கொடுத்தோம் ஒரு மாதத்திற்கு. 95 டெய்லரிங் சென்டர், 105 கம்ப்யூட்டர் சென்டர், டே கேர் சென்டர், ஒருவேளை உணவு, இப்படிலாம் பல புதிய புதிய திட்டங்களை இந்த ஜிஎஸ் அறிவித்தார். இதெல்லாம் கொடுத்தது நீங்கள் தான் பணம். தூத்துக்குடி மக்களும் திருநெல்வேலி மக்களும். அதுலேருந்து உருவானதான் நம்ம சிஎம்எஸ், தூத்துக்குடி டைசிஸுடைய மிஷன். ஒருவேளை இதிலிருந்து இதே மாதிரி என்எம்எஸ்ஐ என்பது அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. 250 மிஷனரிகள் தான் இன்றைக்கி இருக்காங்க. ஒன்லி 250 மிஷனரிகளை இந்தியாவில் 24 மாநிலங்களில் செய்கிறாங்க. மெயின் ஊழியம் என்னென்னா காஸ்பல் அண்டு ஏழை பெண் பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் உதவி. ஏழை பெண் பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் உதவி. அதில் ப்ரமோஷன் ஒர்க்கராக தான் அன்பு சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் பாளையங்கோட்டையில் பணி செய்கிறார். இன்றைக்கி நாங்கள் வந்ததெல்லாம் அவர் வந்தாங்க. ஒரு மனைவியுடைய சாட்சி கேட்டோம்.
உண்மையாக ஒரு சிறப்பான சாட்சி. அந்த மகளை ஆசீர்வதிக்க விட வேண்டும். இந்த நாளில் கூட ஒரு விசேஷித்த ஒரு நாள். பொதுவாக அட்வென்ட் காலங்கள் எப்படி இது உலகத்தில் உலக வரலாறு கிபி கிமு 2 பிரிவாய் பிரிக்கப்பட்டிருக்கோ, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின், ஆஃப்டர் கிரைஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட் 2 பிரிவாய் பிரிக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி கிறிஸ்தவ வரலாறு என்பது கிறிஸ்தவுக்கு நமக்கு 2ஆக பிரிச்சிருக்காங்க. அட்வென்ட், லெண்டல். லெண்டல் என்பது 40 நாட்கள் பாஸ்டிங் இருப்பது. அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகையின் காலங்கள். இயேசு வருகையின் காலங்கள். நம்ம வீட்டில் ஸ்டார் போட்டு இப்போ அடுத்த வாரத்தில் எல்லோரும் என்ன பண்ணிடுவோம், வீட்டை சுத்தம் பண்ணிடுவோம், சீரியல் கட்டிடுவோம், ஸ்டார் போட்டுருவோம். எங்கள் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறான்னு சொல்ல போகிறோம்ல. இதுதான் அட்வென்ட், இயேசுவின் வருகையின் காலங்கள். ஒருவேளை இந்த வருகையின் காலங்களில் இயேசு வரப்போகிற ஆண்டவரை நாம் எப்படி எதிர்கொள்வது, எப்படி நம்ம இன்றைக்கி 24 பேராயங்களுக்கும் 25 பேராயங்கள் தென்னிந்திய திருச்சபையில் 25 பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, இயேசுவின் வருகையை நாம் எப்படி எதிர்கொள்வது. இயேசு இந்த உலகத்தில் வரப்போகிற இயேசுவை நம்ம எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம். அந்த அடிப்படையில் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்க கேட்டோம். இந்த 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். என் மகனே என் கிருபையில் பலப்படுன்னு சொல்லி வாசிக்க கேட்டோம். அப்படி கிருபையில் நம்ம எப்படி பலப்படுறது, அது பேசிக் தான். மல்கியா அவர் சூளையை போல் எரிகிற அக்கினியை போல் வருவான்னு சொல்லியிருக்கு. மல்கியா வாசிக்கல. மல்கியா 4:1-5 சொல்லப்பட்டிருக்கு. அவர் சூளையை போல் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த வருகையின் காலங்களில் நாம் ஆண்டவரை நோக்கி எப்படி பார்க்க போகிறோம். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றிப்பா. ஒரு விசை கூட உம்முடைய பிரசனை எங்களோடு வரட்டும் தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே. இதோ உம்முடைய வருகையை நாங்கள் எதிர்கொள்ள நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தகப்பனே. நீங்கள் எங்களோடு வாங்க தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களை வழிநடத்துங்க தகப்பன் நோக்கி பார்ப்போமா. பார்க்குறப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் ஒரு விசை கூட எங்களோடு வாங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா. ஆம் தகப்பனே, நீங்கள் வரப்போகிற ஆண்டவரை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம். மேசியாவே வாங்க என்ற வார்த்தையின்படி, இரட்சகரே வாங்க என்ற வார்த்தையின்படி நாங்கள் உங்களை எதிர்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனை உங்களை எதிர்கொள்ள ஐயா நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. உம்முடைய பிரசனை எங்களோடு வரட்டும் தகப்பனே. என்னுடைய கண்ணீரான வாழ்வு மாற்றப்படட்டும் தகப்பனே. இந்த உலகத்தில் பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில், வியாதியின் மத்தியில், கடன் பிரச்சனையின் மத்தியில், குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமையில் தகப்பனே, என் சமூகத்தில் நான் பணி செய்கிற இடங்களில் எனக்கு அமைதி இல்லைப்பா. ஒரு விசை கூட அன்பு சகோதரி சாட்சி சொன்ன பிரகாரமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் எனக்கு அமைதி இல்லை, ஒரு விடுதலை இல்லாத வாழ்வில் இருக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட ஒரு விடுதலை தாங்க, உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே. நீர் உயிர் உள்ளவரல்லப்பா, ஜீவனுள்ள தகப்பன் அல்லவா, நீர் ஒரு பெரியவரான தகப்பன் அல்லவா. மோஸ்ட்லி ஹை ஹார்ட் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. நீர் ஹோலினஸ், ஒரு பரிசுத்த கடவுள் அல்லவப்பா. நீ ஒரு குட் நல்ல கடவுள் அல்லவா. ஒரு விசை கூட மைட்டி காட் அல்லவா. ஒரு விசை கூட இறங்கி வாங்க. உம்முடைய பிரசனை எங்களோடு வரட்டும், உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே. உம்முடைய இரக்கம், உம்முடைய வழிநடத்துகிற கரம் தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிற தகப்பனாக என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க தகப்பனே. என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ள அந்த சகையு சொன்னாங்க, உங்கள் வீட்டிற்கு வருமென்ன நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா 4 லட்சத்தையா திரும்ப கொடுக்குற என்று சொல்லி ஜெபித்தாங்க. என் சொத்துக்களில் சரிபாதை ஏழைக்கு கொடுத்தேன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி ஜெபிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லப்பட்டாங்கப்பா. தன்னை நினைத்து ஒப்பு கொடுத்த பொழுது அந்த சகைக்கு ஒரு வாழ்வு கிடைச்சது தகப்பனே. ஒரு விசை கூட
கூட யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த பாவியான பெண், இதோ மேசியா வந்திருக்கிறார், இரட்சகர் வந்திருக்கிறார், என் பாவங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று அறிக்கை செய்த பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது, ஒரு மீட்பு கிடைச்சது. அதே மீட்பு, அதே விடுதலை எங்களோடு வர வேண்டுமாய், உம்முடைய பிரசனை எங்களோடு வர வேண்டுமாய் தகப்பனே. ஒரு விசை கூட இந்த பொத்தரங்க விலையில பரிசுத்த திருத்துவ ஆலயத்துக்குள்ள நீங்க இருக்கீங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம், உம்முடைய இரக்கத்தை தேடி வந்திருக்கிறோம். நீ வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளில் இருந்து வாழ்வு கொடுக்கிற தகப்பன் அல்லவா. அந்த வார்த்தை வெறுமையாய் வராது. என்ன நோக்கத்தோடு வந்ததோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றின வார்த்தையாய் எங்கள் மத்தியில் வரப்போது தகப்பனே. ஒரு விசை கூட எங்களோடு வாங்க. ஆம் தகப்பனே, நீங்கள் வாங்கப்பா, எங்கள் உள்ளங்களை நிரப்புங்க. தேவையோடு வந்திருக்கிறப்பா. இதே இந்த திருத்துவ ஆலயத்தில் நான் கடந்த வருஷத்தில் ஜெபித்தேன்பா. எனக்கு ஒரு அற்புதம் கிடைச்சதுப்பா, ஒரு விடுதலை கிடைச்சது. இன்றைக்கி அதே விடுதலையோடு நான் கடந்து போகணும்பா. என் வியாதி மாறணும், என் பிரச்சனைகள் மாறணும், என் துன்பங்கள் மாறணும், மன அமைதியோடு கடந்து போகணும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒரு இருத்தின் தியானங்களும் சுமத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் கொடுக்கப்பட்ட தலைப்பு வெயிட்டிங் ப்ரேயர்ஃபுல் ஃபார் த கம்மிங் ஆஃப் த லார்ட். ஆண்டவரின் வருகைக்காக ஜெபத்துடன் காத்திருதல். ஆண்டவர் வரப்போகிறார், எப்படி இருக்கணும்? ஜெபத்துடன். இப்போ திடீர்னு இந்த ஏரியாவுக்கு சிஎம் வர்றாருன்னா எப்படி இருக்கும் அந்த ஏரியா? அந்த ரோடெல்லாம் போட்டு பள்ளத்தெல்லாம் சரி பண்ணி 2 பக்கம் க்ளீனிங் பவுடர் போட்டு பூச்சி மருந்து அடித்து மரத்துக்கெலாம் சுண்ணாம்பு அடித்து சுற்றி, மரம் இருக்குது தெரியணுமா, கருப்பாக இருந்தால் தெரியாதான், சுண்ணாம்பு பெயிண்ட் அடித்து எப்படி இருக்கும்? இந்த ஏரியாவில் பிரைம் மினிஸ்டர் வரான்னா எப்படி இருக்கும்? கடந்த 4-5 வருஷத்துக்கு முன்னே அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு பாம்பேக்கு வந்தார். என்ன பண்ணாங்க? அப்படியே இந்தியாவே அலர்ட் ஆகிடுச்சு. பாம்பேயோட சிஎம் சீஃப் மினிஸ்டர் அந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியல, ஏன்னா அமெரிக்கா ஜனாதிபதி வந்திருக்கிறார். கடந்த வருஷத்தில் நம்முடைய பிரதம மந்திரி சென்னைக்கு வந்தார். மகாலிபுரத்துக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு சாதாரண 5 வருஷம் இருக்க போகிறாரு, இல்லை 10 வருஷம் இருக்க போகிறாரு, இல்லை மனிதனுடைய ஆயுசு நானுக்கு 70, பலத்தின் மிகுதியால் 80. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? உபத்திரமோ சஞ்சலமோ என்ன சொல்லுது? அதுக்கப்புறம் இருக்க முடியாது. அந்த மனிதனுக்கே எப்படின்னா, வானத்தையும் பூம்படைத்த ஆண்டவர் வராரு, எப்படி இருக்கணும்? அந்த ஆண்டவர் சொல்கிறப்போ யாத்ராம் 19ஆம் அதிகாரத்தில் மோசேட்ட சொல்கிறார், அவனை கட்டளை தர போகிறேன், உன்னை சந்திக்க போகிறேன், என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்கிறார். என்ன சொல்கிறாரு? என் ஜனங்களை சுத்தப்படுத்துங்கிறார். அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் மேசியான அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாவை பார்க்குறாரு. அந்த அம்மாவை பார்த்துட்டு, நான் உனக்கு ஜீவ தண்ணி, உயிருள்ள தண்ணி, இந்த தண்ணி குடித்தா, ஒரு தடவை குடித்தா நான் கேன் தூக்கிட்டு அலையிற மாதிரி எங்கேயும் நான் என்ன பண்ண வேண்டாம், கேன் தூக்கிட்டு அலைய வேண்டாம், தண்ணி ஒரு தடவை குடித்தா போதுங்க. அப்போ நம்ம பொண்ணு கேட்குது, எனக்கு அதை கொடுத்துரு, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வந்து என்னை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, நான் ஒரு மாதிரிப்பட்ட பெண்ணு, அதனால் எனக்கு தண்ணியை கொடுத்துட்டா வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு அந்த பொண்ணு கேட்குது. நியாயமான கேள்வி தான். அவர் சொல்கிறாரு, உனக்கு அந்த தண்ணி வேணுமா, நீ போய் புருஷனை கூப்பிட்டு வாங்குறார். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு புருஷன் இல்லைப்பா, யாரை கூப்பிட்டு வர்றது, புருஷனை. சரி, கரெக்டு தானே, உனக்கு ஒரு புருஷன் இல்லைனா 5 பேர் இருக்காங்கங்கிறார். அந்த அம்மா சொல்லி, யூ ஆர் ஏ ப்ராஃபிட், நீ தீர்க்கதரிசி என்று தன்னை அறிக்கையிடுறாங்க, பரிசுத்தப்படுத்தி கொள்கிறாங்க. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீருங்கிற ஒரு தண்ணீரை தரணுன்னா நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:15 சொல்ல, நான் பரிசுத்தர் நீங்களும். ஆண்டவருடைய தன்மை என்னென்னா, நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், ஹோலினஸ் பண்ணணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மகிட்ட வருவார். கடவுள் என் கூட வரணுன்னா நான் பரிசுத்தவனாய் இருக்கிறேனா, பரிசுத்தமுள்ள மனிதனாக இருக்கிறேனா, நம்மை டெஸ்ட் பண்ணிடணும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகையை பார்க்குறார். சகையை பார்த்துட்டு சகையோடைய ஆசை இதே மாதிரி தெருவு தான். இதேமாரி தெருவில் அங்கே மெயின் ரோடு வருது, அது முச்சந்தி ரோடு, எரிகோ. இது எரிகோ இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் போய் பார்த்தேன். அங்கே ஒரு அத்தி மரம்,
அந்த சகை என்ன பண்ணுறாரு, இயேசு அந்த மெயின் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறாரு. சகை இதே மாதிரி சந்திலேருந்து போகிறாரு. இதே மாதிரி சந்திலேருந்து போகிறப்ப இயேசு என்ன கூட்டமாக இருக்குன்னு கேட்குறாரு. ஜீசஸ் இஸ் ஏ கம்மிங், இயேசு வருகிறார். உடனே சகை ஆசைப்படுறாரு, இயேசுவை எப்படியாவது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் நம்ம கேட்டிகிஸ்ட் மாதிரி, நம்ம ஐயர்வல் மாதிரி உயரம் கிடையாது, கொஞ்சம் கட்டையான மனிதர், குள்ளமான மனிதர், பார்க்குறதுக்கு வகை தேடுறாரு. எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இயேசுவை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. உடனே ஒரு மரத்தில் குடுகுடுன்னு ஏறுறாரு. இயேசுவை பார்க்க ஒரு மூமெண்ட், ஆசை வருது. அதே மாதிரி வியாதியிலேருந்து பிரச்சனை வேணுமா, கடன் பிரச்சனையிலேருந்து பிரச்சனை வேணுமா, மன உளைச்சலேருந்து விடுதலை வேணுமா, நீங்கள் உங்களுடைய பணி செய்கிற இடங்கள்லேருந்து அமைதி இல்லையா, வாழ்க்கையில் போராட்டமா, மரண படுக்கையா, இதுலேருந்து எனக்கு விடுதலை வேணுங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும். எது வேணும்? சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து விடுதலை வேணுமா, தண்ணி அடிக்கிறதுலேருந்து விடுதலை வேணுமா, கஞ்சா அடிக்கிறதுலேருந்து விடுதலை வேணுமா, குடும்பத்தில் அமைதி வேணுங்கிற ஒரு விடுதலை வேணுமா, அந்த விடுதலை, அந்த டெலிவரன்ஸ் மெம்பர், அந்த எண்ணம் நமக்கு வரணும். அந்த எண்ணம் வந்தால் தான் பாவ மன்னிப்பு நிச்சயமே கிடைக்கும். அது வராத வரையும் கிடைக்காது. இது மளிகை கடையில் போய் வாங்கிக்கிறதில்ல. அந்த மனிதனுக்கு எண்ணம் வந்தது, இயேசுவை பார்க்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. எண்ணம் வந்ததால் வேகமாக போனார், மரத்தில் ஏறினார், இயேசுவை பார்த்தார். அவருடைய அந்த ஆசையை பார்த்தார், அந்த விசுவாசத்தை பார்த்தார், அந்த ஆக்டிவிட்டீஸை பார்த்த இயேசு கிறிஸ்து இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். ஒருவேளை இன்றைக்கி அந்த ரட்சிப்பு எனக்கு வேணுமா, அந்த விடுதலையோடு, ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபையை தாங்கன்னு கேட்கிறப்போ அந்த விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். கடந்த நிறையா பிஸ்னஸ், எனக்கு ரொம்ப வேலை, இதன் மத்தியில் கடந்த நாட்களே எனக்கு சற்று பலவீனம். ராத்திரி படுத்தா தூக்கம் வரல, கை வலி, கால் வலி. அப்போ நான் நினச்சிக்கோ, நான் வயசு 64 முடிய போகுது, 65 ஆகிட்டு, நிறைய வேலை செய்கிறோம், ரிட்டைர்மெண்ட்டு முடியலன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிப்பேன், சக்கரை போடலாம், காஃபி குடிப்பேன். இது இருக்க ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. என் மனைவிட்ட சொல்லலை. காலையிலேருந்து நான் ஒரு 35 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட், 35 வருஷம் எனக்கு சுகர் வியாதி இருக்குது. காலையிலேருந்து சுகர் செக் பண்ணுவேன். சுகர் 95, 98, 100, 105, 110, 95 இப்படி தான் இருக்கும், இல்லை 85 நார்மலாக தானே இருக்குன்னு விட்டுட்டேன். ஒரு வருஷமாக இன்சுலின் போடுறேன், மாத்திரை போடுறேன். ஆனால் இந்த வலி இருக்க அதிகமாகிக்கிட்டே கடைசியில் இது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்ன மூமெண்ட்ஸ் இருக்கோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்துடுச்சு. ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சில மூமெண்ட்ஸ் வரும். எவ்ரி 1 hour ராத்திரி படுக்கிறதே 11:30 12 மணிக்கு தான் படுப்பேன், தான் தூக்கம் வரும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா எழுந்துக்கிட்டே இருப்பேன். அப்போ திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் நீ போய் சுகர் செக் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் செக் பண்ணக்கூடாது, காலையில் செக் பண்ணுறோம் நார்மலாக இருக்குது, ஏன் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணக்கூடாது, சொந்தமாக ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிள்ளைகளெல்லாம் டாக்டர், ஏன் செக் பண்ணக்கூடாதுன்னு போய் செக் பண்ணேன். செக் பண்ணிவிட்டு மருமகன் சொல்கிறாரு, அங்கிள் உங்களுக்கு சுகர் 6 மாதமாக 400 450 குறை, அந்த ரேஷியோவை பார்த்து சொல்கிறார். சுகர் இருக்க ரேஷியோ A1C H1C பார்த்து சொல்கிறார். இதுக்கிடையில் கண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது, கண்ணில் தண்ணீர் வடியுது. கண்ணு டாக்டர் செக் பண்ணுறவர் சாயங்காலம் இல்லை, அவர் மார்னிங் மாற்றிட்டார். கொஞ்சம் பார்வை லேசாக குறையுது. இந்த டிஸ்டர்ப்லாம் ஆகிறப்ப உடனே ஒரு கண் டாக்டர்கிட்ட ஓடுறேன். அப்போ அந்த சுகர் செக் பண்ணோன்னா சுகரை நார்மல் பண்ணுறேன். இப்போ கண்ணு பிரச்சனை பண்ணால் கண்ணை போய் பார்க்க போகிறேன். கண்ணை போய் பார்க்க போனால் அந்த ஒரு டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, அந்த கார் வாங்குகிற ஞாபகம் தான் எனக்கு வந்தது. ஒரு கார் வாங்கினா 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா. அதே கார் அடுத்த மாடல் வாங்கினீங்கன்னா அதே இன்ஜின் தான், அதே டயர் தான், அதே பாடி தான், அதே சீட்டு தான், மாடல் தான் கொஞ்சம் பெருசு. கண்ணாடி போட்டிருப்பான், உள்ளே அதை போட்டிருப்பான், இதை போட்டிருப்பான், 4.5 அப்புறம் 5 6 டாப் எண்டு மாடலுமா 8 லட்சமா, அதே இன்ஜின் தான். அதே மாதிரி இந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி அதுக்குள்ளே வைக்கிற அதுக்கு என்னென்னவோ சொல்லி அந்த அம்மா லென்ஸுக்கு இதுக்கு எவ்வளவு டாப் எண்டல் மாதிரி லென்ஸை சொல்லுது. 30,000 ரூபா நடந்து 1 லட்ச ரூபாய்க்கு கொண்டு கொடுத்துட்டு 3 நாளைக்கு முன்னால் இங்கே சுகர் சரி பண்ணிவிட்டு வாங்க, சுகரை நார்மல் பண்ணுங்கள், மருந்தெல்லாம் ஊற்றிட்டு வாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் டேட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த அம்மா. தோத்திர ஆண்டவரேன்னு வந்துட்டேன். மறு வழியில் கடவுள் என்னோடு பேசுகிறார், வேணாம்ப்பா இன்னொரு டாக்டர்கிட்ட போங்கிறார். முதல்லையும் நீ போய் சுகரை செக் பண்ணுன்னு பேசுகிறது ஆண்டவர் தான், அந்த எண்ணத்தை தர்றது. அடுத்த டாக்டர்கிட்ட போகிறேன்,
அவர் அங்கே அது அகர்வால் பயங்கரமான கூட்டம். ஒரு நண்பர் கூட்டிகிட்டு போகிறாரு, எங்கேயும் லைனில் இப்போ டக்கு 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 டக்குன்னு பார்க்குறோம். அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. ஒரு சீனியர் டாக்டரு அவர் அப்படியே பார்த்தார், செக் பண்ணார், ஒன்றும் இல்லை போங்கன்ட்டார். அவர் நம்ம ஆப்ரேஷனுக்கு இந்த ஆள் ஒன்றும் இல்லைங்கிறாரு. என்ன இது விதண்டவாதமாக இருக்கு. நான் அவர்கிட்ட சொல்லலை, இந்த அம்மா இப்படிலாம் சொல்லிச்சுலாம் சொல்லலை. போங்க சார் 6 மாதம் கழித்து பார்க்கலாங்கிறார். 6 மாதம் கழித்து இருக்கியே போறியன்னு நினச்சிட்டு அவர் சொல்லிட்டார். இன்னொரு டாக்டர், என்னுடைய ரெகுலர் டாக்டர்கிட்ட போகிறேன் ஒரு நாள். அவர் செக் பண்ணிட்டு அவர்கிட்டையும் சொல்லலை இத்தனை டாக்டரை பார்த்தேன்னு. அவர் சொல்கிறாரு, 15 வருஷத்துக்கு முன்னால் உங்களுடைய உள்ள கண்ணுடைய 3வது விழித்திரை பாதிக்கடைஞ்சிருந்தது. 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த ரிப்போர்ட் ஒன்று எடுத்தீங்க, அது இருக்கான்னு கேட்குறார். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அந்த டாக்டர் அதை கேட்குறேன். அப்போ அவர்கிட்ட ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். சொல்கிறார், உங்கள் கண்கள் இருளடையும் நிலைமையில் இருக்கு, உன் கண்கள் இருளடையும் நிலைமையில் இருக்கிற, கெட்டு போச்சு, எப்படி எனக்கு தெரியுதுன்னு எனக்கே தெரியல, ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் பார்க்குறதுன்னாரு. அன்றைக்கி ராத்திரி வீட்டில் வந்து அடுத்த நாள் காலையில் பைபிள் வாசித்தேன். லூக்கா 11ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு காட்டினார். லூக்கா 11ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா அழகாக சொல்கிறார், வாசிங்க. அந்த கண்கள் இருளை பற்றி சொல்லுது, அந்த இருட்டை பற்றி அந்த அதிகாரம் சொல்லுது. வசனம் சொல்கிறேன். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ரொம்ப காலையில் எழுந்தோன்னு வாசிக்கிறேன். 11:35. உன்னில் உள்ள வெளிச்சம், உன் கண்ணை பற்றி பேசுகிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்கிறார். பொதுவாக நாம் ஆண்டவரே என்கிட்ட வாங்கன்னு கேட்டால் அந்த ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மோடு வரும் ஆண்டவர். வேதனை நீக்கி நமக்கு விடுதலை தரும் ஆண்டவர். எதுக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனை, எதுக்கு எனக்கு இவ்வளோ துன்பம், எதுக்கு இவ்வளோ துன்பம்னு கடவுள்கிட்ட கேட்குறப்போ அந்த கடவுள் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் மல்கியா 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறப்போ சூளையை போல் எரிகிற அக்னின்னு சொல்கிறார். சங்கீதம் 121 நமக்கு இன்றைக்கி வாசிக்கலை. அதில் சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை எங்கே எடுக்கிறேன்? என் மலைக்கு நேராய், என் தகப்பனுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறேன். அதே தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறப்போ ஆண்டவருடைய கிருபையில் பலப்படு. கிரேஸ், யாருடைய கிரேஸ் இருக்கணும்? கடவுளுடைய கிரேஸ் நம்மகிட்ட இருக்கணும். இன்றைக்கி காலையில் வாசிக்கிறப்ப சொல்கிறாரு, ஏசாயா 60:19, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சம் இல்லை. யார் வெளிச்சம் இல்லை? இந்த சூரியன் இருட்டாயிட்டா எப்படி இருக்கும்? அந்தகாரம் வந்தது. இயேசு கிறிஸ்துக்கு அந்தகாரம் வரப்போய் தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கூப்பிட்டார். அந்த ஆண்டவர் சொல்லார், சூரியன் உனக்கு இன்னைக்கு வெளிச்சம் இல்லை, உன் சூரியனை நீ அஸ்தமிப்பதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று சொல்கிறார். ஒருவேளை அந்த ஆண்டவர் நமக்கு லைட்டை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்ம மத்தியில் வர்றப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? நம்மை பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தப்படுத்த தான் அந்த ஜெபத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். என்ன ஜெபம் சொல்லி கொடுத்துருக்காங்க? பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களை செய்வது போல அன்றென்ற அப்பங்களை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்ற செங்கல் மன்னிக்கிறது போல. நம்ம மன்னிக்கலைன்னா என்ன பண்ண மாட்டார் கர்த்தர் நம்மோடு. அதுதான் கம்யூனியன் வாங்கும்னா ஒரு வசனம் இருக்குது, பரமபிதாவே உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று. அடுத்து சொல்லுமா, வேகமாக அழகாக சொல்கிறீங்க. ஒளியில் நடக்கலை, நாங்கள் எங்கே நடந்து வந்தோம்? இருட்டில் நடந்து வந்தோம். நம்ம நினச்சி நம்ம திங்க் பண்ணி ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, தேவரீர் நீர் பரிசுத்தர், தோத்திரிக்கப்பட்டவர், மனிதரில் உருக்கமாய் அன்பு கொண்டு தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுடைய தன்மையை தரித்து கொள்ளவு அவரை சிலுவையில் தந்துள்ளீரே. அவரே சிலுவையில் மரித்து
சகல மக்களுக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பதற்காக, சகல மக்களுக்கும் விடுதலை கொடுப்பதற்காக தன் உயிரை கொடுத்தாரு. அதை நினைவு கூறும்படியாக அந்த அப்பம், அந்த திராட்சரசத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதுதான் 1 கொரிந்தியர் 11:27 சொல்கிறாரு, தன்னைத்தான் சோதித்தறிந்து. கம்யூனியனை பற்றி சொல்கிறப்ப தன்னைத்தான் என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் மீ, என்னை நான் டெஸ்ட் பண்ணணும். எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் வேதனை, தன்னைத்தான் சோதித்தறிந்து. ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ எரிகிற சூளையை போல் அக்கினி வந்தாலும் ஆண்டவரே அந்த சூளையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர், அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஒரு ஜீவுள்ள ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் உங்களை நாம் கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வருகிற ஆண்டவர் சொல்கிறார், அவர்கிட்ட ஏசாயா புத்தகம் கொடுக்கப்பட்ட போது குருடரின் கண்கள் திறக்கப்பட, இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்க, நசுக்குண்ட மக்களுக்கு வாழ்வு கொடுக்க அந்த வாக்கியம் இன்று நிறைவேறிற்று. யாரெல்லாம் வேதனை கண்ணீரின் மத்தியில் இருக்கிறோமோ அந்த வார்த்தை நமக்கு சொல்றார். இதோ சூரியனை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், ஆனால் நீ நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ, தகப்பனே என்னை ஆசீர்வதிங்கன்னு பார்க்குறப்போ, தன்னை நினைத்து 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 கடவுள்கிட்ட சொல்கிறப்போ அந்த கடவுள் விடுதலை கொடுக்க ஒரு ஜீவுள்ள ஆண்டவர். கடந்த நாட்களில் NMSI சார்பாக ஒடிசா போயிருந்தேன். ஒடிசா மிஷனில் ஒரு மிஷனரி சொன்னார், ஒரு அம்மா மரண படுக்கையில் இருந்தாங்க, ஜெபம் பண்ணேன். அவங்க தங்களை நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. அதனால் அந்த ஒடிசாவில் ஒரு பெரிய எழுப்புதல், அந்த கிராமத்தில் அவங்க சொந்த இடத்த கொடுத்து சர்ச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. காரணம், ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார். நம்ம எப்போ நம்மை சிந்தித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோமோ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ரெண்டாவது, நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர்கிட்ட போனோம். வாசி கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 25 சூப்பர் பகுதி. விழித்திருங்கள், வாட்ச் டு மீ. இது 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், திடனாயிருங்கள், புருஷராயிருங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்தில், ஸ்ட்ராங் டு த ஃபெய்த். கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கணுமா, விசுவாசத்தில் நிலைத்திருக்கணுமா, திடனாயிருங்கள், புருஷராயிருங்கள். திடன் எதுக்கு கவலை? கல்லே வானம் இடிந்து மலை மேல் விழுந்தாலும் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என்று அவர் சொன்ன மாதிரி எது விழுந்தாலும் அதை பயப்படக்கூடாது விசுவாசத்தில். புருஷர்னா ஸ்ட்ராங். மனைவி எப்பவுமே பெண் ரொம்ப கொஞ்சம் ஏமாத்துகிற பாத்திரம், அதான் சாத்தான் ஈஸியாக ஏமாற்றிட்டு. அதுதான் சொல்கிறார், விழித்திருங்கள். அந்த 5 பெண்கள் 10 பெண்களை பார்த்துட்டு சொல்கிறாரு, விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கோன்னா, கடந்த நாட்களில் டாட்டா, ரத்தன் டாட்டா இறந்துட்டார். பெரிய பணக்காரர், உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரர். அந்த பெரிய பணக்காரர் இறக்க முன்னால் அவர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் போய் ஒரு பேட்டி கேட்குறார். உலக அளவில் டாட்டா கார், டாட்டா டீ எஸ்டேட், மூணாரில் மட்டும் 1,00,000 ஏக்கர் இருக்குது. 1,00,000 ஏக்கர் நம்ம கிராமம் மாதிரி 10 கிராமங்கள் இருக்குது அவர்கிட்ட. 20-30 கிராமங்கள், பெரிய இடம் மூணார். வால்பாறையில் நம்ம கிராமங்கள் மாதிரி ஒரு 20 கிராமங்கள் இருக்குது. டீ விவசாயம் பண்ணுறது. இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு அவருக்கு சொந்தம் இருக்குது. அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட நீங்கள் எதில் சந்தோஷமாக இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னது உங்களுக்கு சந்தோஷம்னு பத்திரிகை நிருபர் கேட்குறார். டாட்டா, ரத்தன் டாட்டா சொல்கிறாரு, என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறப்போ ஒன்றும் இல்லை, வளரும்னு நினச்சேன், நிறைய பணம் சேர்க்கணும்னு நினச்சேன், நிறைய பணம் சேர்த்தேன், அதனால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. 4 விதமான காரியங்கள். முதல் காரியங்கள், நிறைய பணம் சேர்த்தேன், ஆனால் அதில் முழுமையான சந்தோஷம் இல்லை. அடுத்து, வீடுனா மிக்ஸி இருக்கணும், கிரைண்டர் இருக்கணும், டிவி இருக்கணும், லிஃப்ட் இருக்கணும், மார்பிள்ஸ் டைல்ஸ் இருக்கணும், செருப்பு துடைக்கிற ஷூ துடைக்கிற மிஷின் இருக்கணும்,
இப்படி அப்படி வீடுனா இத்தனைலாம் இருக்கணும், என்ன நல்ல கட்டில் சோபா கம்பெட் இருக்கணும், நல்ல கம்ஃபர்டபுள் காட் இருக்கணும், இப்படிலாம் நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது இல்லை. அதான் ஒருத்தன் விளம்பரம் பண்ணான், அவங்க வீட்டில் இருக்கும் உங்கள் வீட்டில் இல்லை. எல்லோரும் வாங்கி இப்போ மூலையில் கிடக்குது. அவன் உஷாராக விற்றுட்டு போயிட்டான், 100 ரூபா பொருள் 500 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டான். ஆனால் யாருக்காவது யூஸ் ஆகுதுன்னா யாருக்குமே யூஸ் ஆன மாதிரி தெரியல, யூஸ் ஆகாது. அது கொஞ்சம் அமுக்கிட்டா பொத்துன்னு உடஞ்சிரும். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ, புரிஞ்சவங்க சிரிச்சிங்க, புரியாதவங்க சிரிக்கலை. அப்போ அவங்களுக்கெல்லாம் புரியலன்னு அர்த்தம். விற்கிறவனுடைய தன்மை அது. இதேமாதிரி அவர் சொன்னார், என் வீட்டில் நிறையாச்சு இருக்குது, ஆனால் எனக்கு அதில் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆசியா கண்டத்திலே நிறைய நிறுவனங்கள், டாட்டா கார், டாட்டா கன்சல்ட், டாட்டா கம்ப்யூட்டர் சென்டர், டாட்டா ஃபைனான்ஸு, டாட்டா விவசாயம், டாட்டான்னு இப்படி நிறையா இருக்குது. எங்கே போனாலும் நான் பெரிய ஓனர். ஆனால் அதில் எனக்கு பெருத்த சந்தோஷம் இல்லை. ஒரு நாள் ஒரு நண்பர், நம்முடைய போதகர் மாதிரி ஒரு நண்பர் வந்தார். ஐயா, இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, உங்கள் காலங்கள் வேதம் சொல்லுது 90-10 சொல்லுது, மனிதன் ஆயுசு நாட்கள் 70, இப்போ 80, உங்கள் காலங்கள் முடிகிற காலங்கள். அதனால் இங்கே ஏழைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கன்னு சொன்னார். உடனே 200 பேட்ரி கார், அந்த ஹேண்டிகிராஃப்ட்டு வயசானவங்க, சிங்கப்பூர் போனால் வயசானவங்க ஓட்டுவாங்க, பிளாட்ஃபார்ம்லேயே ஓடும் பேட்ரி கார். இப்போ சென்னையில் எங்கள் ஏரியாவில் 2-3 மாற்றுத்திறனாளிகள் அந்த பேட்ரி கார் ஓட்டுறாங்க. 200 பேட்ரி கார் வாங்கி கொடுத்தாராம். 200 பேட்ரி கார் வாங்கி கொடுத்தேன். அந்த மாற்றுத்திறனாளி 200 பேட்ரி கார் அதை வாங்கிட்டு ஒரு தம்பி கடைசுவரை நின்னானா. நின்றுட்டு டக்குன்னு அவன் பேட்ரி கார்லேருந்து கீழே இறங்கினானா, ஹேண்டிகிராஃப்ட் இறங்கி 2 கால்களையும் கட்டி பிடிச்சிக்கிட்டானா அவரை உடலியா. அவரால் நடக்க முடியல. எதுக்குடா என்னை பிடிச்ச தம்பின்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, முகத்தை பார்த்தேன். என்னென்னா, நாளைக்கு பரலோகத்தில் உங்களை பார்க்குறப்போ உங்களை ஐடி பண்ணணும்ல, நீங்கள் தானே, அதை உங்கள் முகத்தை நல்ல தெளிவாக பார்த்துக்கிட்டேன் நானா. அப்போதான் அவருக்கு பெருத்த சந்தோஷமாக தெளிவு இருந்துச்சான். அப்போ ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு, இச்சிறியவளுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய். ஆண்டோடைய தன்மை எப்படி இருக்குன்னா, வருகையின் காலத்தில் ஆண்டவரை எதிர்பார்க்க போகிறோம், ஸ்டார் கட்ட போகிறோம், வீட்டில் சுண்ணாம்பு அடிக்க போகிறோம், பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஆண்டவர் எங்கள் வீட்டில் இயேசு பிறந்துட்டார்னு சொல்ல போகிறோம். ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாரு. வரப்போகிற ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்க போகிறோம்? இந்த பொத்தரான் விளைங்கிற மாதிரி ஒரு ஊர், 100% கிறிஸ்டின்னு. கிறிஸ்மஸு கேக்கு வெட்டுறாங்க, எல்லார் வீட்லேயும் ஸ்டார். இயேசு பொத்தரான் விலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டார். சரியாக 24 முடிஞ்சு 25 ஆரம்பிக்கிறோம். நைட்டு 12 மணிக்கு இயேசு வந்து இறங்கிட்டார். இறங்குன்னா அந்த பாப்பா தான் நல்லா ஆக்டிவாக இருக்கா. அது அந்த பாப்பா கண்ணாடி போட்டிருக்குவா. பெரிய வீடு, அவங்க வீடு இந்த ஊர்லேயே பெரிய வீடு. ராத்திரி 12:01 போய் தட்டினார். இயேசு பிறந்த அன்னைக்கு அவங்க கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. கேக் வெட்டுவீல்ல, இயேசு வந்து கேக் வெட்டுவீல்ல, ஸ்டார் போடுவீல்ல, அதனால் அவங்க வீட்டுக்கு இயேசு வந்துட்டார். 12 மணி ராத்திரி ரோட்டில் ஜன்னலில் கதவை மூடிட்டாங்க. கேக்கு வெட்ட போகிறாங்க. இயேசு வந்து தட்டுறாரு. தட்டுறப்போ அந்த பாப்பா தான் திறக்கிறா. ஹூ அறியுங்கிறா. ஐ எம் த ஜீசஸ். போயா பைத்தியக்காரா, ராத்திரி 12:01 வந்து ஜீசஸா? நாங்கள் இயேசு இப்போ ஜீசஸ் இப்போ கிறிஸ்துமஸுக்கு என்ன பண்ண போகிறோம்? கேக்கு வெட்டி இப்போ டிஸ்டர்பன்ஸ் போயான்ட்டா அந்த பாப்பா சொல்லிட்டாங்க. அவன் இல்லை, ஒரு சேஞ்சப், அவள் தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் கேட்டகிஸ்ட் வீட்டுக்கு போனார். ஆக்டிவாக இருக்கார் கேட்டகிஸ்ட். 4-5 பேர் வச்சு என்னை சால்வெல்லாம் போட வச்சார்ல. எதுக்கு? என்ன தூங்கிட்டேன் வேறு, எனக்கு ரொம்ப ராத்திரிலாம் தூங்கலை. எதுக்கு சால்வை போட்டாங்க எனக்கு உண்மையிலே தெரியல. கேட்டகிஸ்ட் வீட்டுக்கு போனார். கேட்டகிஸ்ட் ராத்திரிலாம் அந்த வாலிப பையங்களை வச்சு ஒட்டரை அடித்து தோரணம் கட்டி டயர்டு. போங்குங்க ஜீசஸ் அம்மன்னாக்கிட்டே போங்க, வேலையை பாருங்கன்னு அவரை அனுப்பி விட்டுட்டார். அவருக்கும் முடியல. அய்யர்வாள் வீட்டுக்கு போனார். ஜனவரி நவம்பர் 28 கேரள ஆரம்பிச்சிட்டுங்க. கேரளு என்னங்க இது, கை வலி கால் வலிக்கு என்னங்கன்னு அவர் சொல்லிட்டார் ஜீசஸ்ட்ட. இன்னும் என்ன ஊரில் பொத்தரங்கன் விலை சொல்லிட்டார். அவர் ஊருக்கு அவுட்டரில் போனால் ஒரு ஓலை வீடு, கதவு பூட்டலை, திறந்தே இருக்கு. நான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு திருட ஒன்றும் இல்லை. இருந்தால் தானே திருட.
இல்லை திருடுறதுக்கு. திறந்துருக்கு. 4 பிள்ளைகள், 2 படி சோறு. 2 பிள்ளைக்கு தான் காணும். 4 பேர் 6 பேர் சாப்பிட்ணும். இயேசு தட்டுறார். கதவு மூடலை, திறந்திருக்கு. தட்டுறார். இதோ வாசற்படியில் நின்றே தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால். அந்த அம்மா எஃபோ அறிவுன்னுச்சு. ஐயம் இருந்துச்சு. சார் எஸ்யா கம் கம் கம்னாங்க. ஐயா உட்காருங்க, சாப்பிடுங்க, இன்றைக்கி ஜீசஸ் நீங்கள் வீட்டில் சாப்பிடுங்க நாங்களாம். அந்த வீட்டில் தான் கிறிஸ்மஸ் கொண்டாடினாராம் இயேசு. இயேசு எங்கே வரப்போகிறாரு? வரப்போகிற இயேசுட்ட நம்ம எப்படி இருக்க போகிறோம்? வரப்போகிற இயேசுட்ட நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த ரத்தம் ரட்டா எப்படி இருந்தார்? அதுதான் 10 கன்னிகைகள். 5 பேர் என்ன பண்ணியிருந்தாங்க? லைட்டுக்கு எண்ணெய் வச்சுருந்தாங்க. நம்ம 50 கன்னிகைகள், நம்ம லைட்டுக்கு எண்ணெய் வச்சுருக்கிறோமா? சிறியவளுக்கு எதை செய்தாயோ அதுதான் ஸ்பிரிட்டு. இயேசு அதான் மணவாளன் வருமுன்ன அடுத்து கொடுத்த வேலையில் நாம் சரியாக இருக்கிறோமா? மத்தேயு 25 எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. கொடுத்த வேலையில் நான் சரியாக இருக்கிறேன்னா? 1 தாலந்து தொலைச்சிட்டா லைட்டை பொருத்தி வீடெல்லாம் தேடுறான். நம்ம விட்டு எத்தனை ஆடுகள் நம்ம விட்டு கடந்து போயிருக்கு. எவ்வளோ மக்கள் காஸ்பல் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய காஸ்பல் என்ன? அந்த மக்களுக்கு அதுதான் வேதநாயக மசரியா சாமுவேல். இலங்கைக்கு போனாங்க. அந்த கடற்கரோரமாக நடந்தாங்க. அங்கே ஒருத்தன் இலங்கை இந்தியாவுடைய படத்தை வரைந்து ஒரு வாலிப மகன் ஜெபித்து கொண்டிருந்தான். எதுக்குடா இந்தியா படத்தை வரைந்து ஜெபிக்கிறேன்னு கேட்டார். இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த தாட்டு, அதுதான் ஒரு கேட்டகிஸ்டாக இருந்தவர். தன் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த ஆந்திராவில் போனார். அங்கே போய் கம்பம் ஒரு பக்கத்தில், அது என்ன ஊர் டக்குன்னு வரல, அந்த ஊரில் போய் அவர் வேலை செஞ்சார். தன் வாழ்வை அர்ப்பணித்தார். நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இயேசு வருவதற்கு. அடுத்து சொல்கிறாரு, பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் காவல் அடைக்கப்பட்டிருந்தேன், வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா? எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? இன்றைக்கி வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய ஜெபம் என்ன? நம்முடைய உழைப்பு என்ன? NMSIயில் திருப்பத்தூரில் ஜமுனாமுத்தூர், ஜவ்வாது மலையில் ஜமுனாமுத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம், 125 வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஹாஸ்டல் இருக்குது. என்ன நிலைமைன்னா, அப்பா ஒருத்தனை கூட்டு போயிறார், அம்மா ஒருத்தனை கூட்டு போயிறார். அந்த பிள்ளை அனாதை. அந்த பிள்ளையை எடுத்து விற்கிற நிலைமை. கடந்த நாட்களில் ஜார்க்கண்டில் அதே நிலைமை தான் சொன்னாங்க. அந்த பிள்ளை அனாதாக்கப்பட்டு அந்த பிள்ளையை கொண்டு விற்றுருவாங்களாம் எங்கேயோ. வாலிப பிள்ளை யாருக்காது. அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஜெபம் என்ன? இந்த பண்டிகை கலைஞர் இந்த பிள்ளையுடைய தேவைகள் எவ்வளோ இருக்குது? நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோமா? நம்ம இவ்வளோ உணவு செய்கிறோம், அந்த பிள்ளைக்கு ஒரு உணவு செய்கிறோமா? ஸ்டார் போட்டால் மட்டும் இயேசு வந்துட மாட்டார். சீரியல் போட்டால் மட்டும் இயேசு வந்திருக்க மாட்டார். இயேசு என்பவர் என் உள்ளத்தை பார்க்கும் ஆண்டவர். அந்த உள்ளத்தை பார்க்கும் ஆண்டவர்கிட்ட இயேசு வருகைக்கு எப்படிப்பட்ட மக்களாய் உலகத் தலைவர்களும் தான் ஜோடிக்கப்படணும். அதே மாதிரி நம் மனம் ஜோடிக்கப்பட வேண்டும். ஜோடிக்கப்படப்போ இயேசுங்கிற ஒரு நபர் நம் மத்தியில் வந்து உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள மனிதனாய் காணப்படுகிறார். நீங்கள் நான் எப்படிப்பட்ட கண்ணீர், எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட துன்பம், இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், தகப்பனே நான் இதை செய்கிறேன் நீங்கள் ஒப்பு கொடுக்குறப்போ ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. நான் இந்த செலவுக்காக, இந்த மருத்துவத்திற்காக இவ்வளோ வச்சுருக்கேன், இதை நான் உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், இந்த வியாதி எனக்கு சரி பண்ணி தாங்கன்னு கேட்கிறப்போ அந்த வியாதியிலேருந்து ஒரு முழுமையான விடுதலை தரும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால, இயேசு கிறிஸ்துடைய கிருபை, கிருபையினால் பலப்படு. இயேசு கிறிஸ்துடைய கிருபையினா தன் ஜீவனை கொடுத்து அநேகரை மீட்கும் பொருளாய் இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லோரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நீங்கள் கொடுக்கிறப்போ, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிற உயிர் உள்ள தகப்பன். எந்த மனிதன் அப்படி கொடுக்கிறானோ அந்த மனிதன் எந்த விதத்திலும் குறைவில்லாத மனிதனாய் காணப்படுகிறான். நாம் அர்ப்பணிப்புள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? இயேசு வருகைக்கு, இயேசு மணவாளன் வரப்போகிற அந்த ஆண்டவருக்கு நாம் விழித்திருக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு சகோதரர் தன்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். தகப்பனே என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணி
நான் இதை உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதை செலவு பண்ணுற அந்த பணத்தை உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொடுக்குறப்போ அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அந்த முழுமையான ஒரு விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை நமக்கும் தர ஆண்டவர் காயத்தமுள்ள காணப்படுகிறார். அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? யாரெல்லாம் பிரச்சனையின் மத்தியிலும் நோக்கி பார்க்குறாங்களோ, இயேசுவே வாங்கப்பா, என்னை தொடுங்கப்பான்னு தன் பிரச்சனைக்குள்ள இடத்துல கைகளை வைத்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, விசுவாசத்தோடு, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம் தகப்பனே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் இயேசுவை நோக்கி பொறுமையோடு யார் ஓட போகிறாங்களோ, கேட்குற மக்களுக்கு மத்தியிலே தகப்பனே, வயிற்று பகுதியில் ஒரு விதமான கட்டி தகப்பனே, அந்த கட்டினால் சாப்பிட முடியல, சரியான ஜீரணம் இல்லை ஐயா, நான் மெலிந்து கொண்டே இருக்கிறேன், மரண படுக்கை போய்கொண்டிருக்கிறேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, வீட்டில் என் சகோதரி முடியாமல் படுத்திருக்கா, என் கணவர் முடியாமல் படுத்திருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. வீட்டில் படுத்திருக்கிற அந்த சகோதரிக்காக, அந்த விடுதலைக்காக, அந்த மகளுக்கு ஒரு விடுதலை தகப்பனே, அடுத்த வாரத்தில் நான் இந்த உம்முடைய ஆலயத்தில், திருத்துவ ஆலயத்தில், புத்தரங்கன் விளைந்த இடத்துல இருக்கிற பரிசுத்த திருத்துவ ஆலயத்தில் நான் ஜெபிச்சேன்பா, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார், விடுதலை கொடுத்தார் என்று சாட்சி சொல்லப்பா. அந்த சாட்சி ஒரு விடுதலையின் சாட்சியாய், அதன் மூலம் உம்முடைய மிஷனரிகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் தகப்பனே ஐயா, கஷ்டத்தோடு இருக்கிற மிஷனரிகள் மத்தியில் ஒரு விடுதலை, தன் வீட்டில் இருக்கிற உறவினுக்காக ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே, ஒரு விதமான பிரச்சனையின் மத்தியில் என் மகளுக்கு பலவீனம், எங்கள் குடும்பத்திலே இந்த வியாதி இருக்குது, அதிலிருந்து எனக்கு கண்ணீரான விடுதலை இல்லைன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரனுக்காக தகப்பனே, தூரமான இடத்துல இந்த சத்தத்தை கேட்டு உங்கள் ஆண்டவர் உயிர் உள்ளவர்னு சொல்றீங்க, ஜீவன் உள்ளவர் சொல்றீங்க, என் மகளுக்கு கேன்சர் வியாதி, அல்லந்து விடுதலை தருவாரா? ஏக்கத்தோடு தூரமான ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரருக்கு தகப்பனே, என் மகளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, உங்கள் ஆண்டவர் உயிருள்ளோன்னு சொல்கிறீங்க, என் மகளுக்கு குழந்தை தருவாரா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த குடும்பத்திற்கு தகப்பனே, ஒரு விசை கூட என் குடும்பத்தில் அமைதியான வாழ்வில் 2 பெண் பிள்ளைகளின் கணவரை இழந்த நிலைமையில் வாழ்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகள், யார் ஆதரிப்பான்னு ஏக்கத்தோடு ஒரு குடும்பத்தினர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட உம்முடைய திவ்ய கரம், உம்முடைய வழிநடத்தல் கரம், உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் வார்த்தையின்படி ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் உம்மோடு எங்களோடு இறங்கட்டும் தகப்பனே. இந்த திருத்துவ திரியேக கடவுள் ஐயா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் இருக்கிற இந்த ஆலயத்தில் புத்தரங்கன் விலையில உம்முடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கீங்க. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கீங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்களோ அவளுக்கு அற்புதம் தகப்பனே. உலகமெங்கும் போய் சாட்சி சொல்லுவாங்க தகப்பனே. விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு இருக்கட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி